ஐயனா துணை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். நடேசன் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் பாண்டி தன்னுடைய தெளிவான முடிவை சொல்லி புரிய வைக்கிறாரு. எப்படியும் பாண்டிக்கும் இங்கே வானத்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டோன்னா உடனே இங்கே சேரன் அண்ணனுக்கும் கல்யாணத்தை செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறமா நம்ம இந்த வீட்டில் இருக்கவே வேண்டான்னு யோசிச்சா இப்படிலாம் பாண்டி முடிவெடுப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க இங்கே நிலா. அந்த சமயம் இங்கே எந்த பதிலும் சொல்ல முடியாமல், நிலா கிட்ட பேசவும் முடியாமல், நிலா என்னை புரிஞ்சிக்காம நான் எதுக்காக அந்த ராகவுக்கு இப்படி ஒரு பதில் கொடுத்தேன் அப்படின்னு யோசிக்காம என்கிட்ட பேசாமல் இருக்காங்க. நிலா கிட்ட பேசாமல் இருக்கவும் முடியலையே, நிலா என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, எனக்காக இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு யோசிக்கிறாங்கன்னு ரொம்பவே மனசு வேதனைப்படுறாரு சோழன். இங்கே நிலா சோழன் மேலே உள்ள கோவத்தில் எல்லார்கிட்டேயும் இங்கே எப்பயும் போல் சந்தோஷமாக பேசுகிறாங்க. ஆனால் சோழனை கண்டுக்காமல் இருக்கிறத இங்கே சேரனும் கவனிக்கிறாங்க, நடேசனும் கவனிக்கிறாங்க. இங்கே உடனே நடேசன் சேரன் கிட்ட கேட்குறாங்க, ஆமாம் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், என்னாச்சு? இங்கே சோழன்கிட்ட நிலா பேசுறதில்ல, மறுபடியும் சோழன் ஏதாவது தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சிட்டானா? எனக்கு என்னவோ சோழன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது. உனக்கு ஏதாவது தெரியுமா? இல்லை எல்லார்கிட்டேயும் சிரித்து பேசிகிட்ருக்க நிலா சோழன்கிட்ட மட்டும் பேசாமல் இருக்கும்போது எனக்கு என்னன்னு தெரியல. அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். என்றைக்குமே நிலா இந்த வீட்டு மருமகளாக சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். சோழனால் நிலாவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அதனால தான் உன்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சேரன் கிட்ட நடேசன் பேசும்போது, அது வேற ஒன்றும் இல்லைப்பா, இங்கே சோழன் நிலாவோட ஃபோனில் இருந்து இங்கே நிலா வேலை பார்க்குறாங்கல்ல அந்த ஆஃபீஸோட ஓனர் ராகவுக்கு ஏதோ பதில் அனுப்பியிருக்கான் போல். அதனால் ரொம்ப கோவமாக நீங்கள் எப்படி என் ஃபோன் எடுப்பீங்க, நான் தான் அந்த பதிலை அனுப்புனேன்னு என்னை புரிஞ்சிக்காமல் ராகவ் என்னென்னவோ ஆஃபீஸில் எல்லாரும் முன்னாடியும் பேசிட்டாரு. ஏற்கனவே ராகவை பற்றி உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு ரொம்ப கோவமாக சோழனை வெளுத்து வாங்கிட்டாங்க நிலா. இந்த சோழன் கூட கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல் இப்படி செஞ்சுருக்க கூடாதுல்லப்பா, அதான் எல்லார்கிட்டையும் பேசிகிட்டு இருக்க நிலா சோழன்கிட்ட பேசாமல் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அதானே பார்த்தேன், இந்த வீட்டு மருமக நிலா என்ன செஞ்சாலும் சரியாக தானே இருக்கும், அதான் இந்த சோழன் மேலே தான் தப்பு இருக்கும்னு சந்தேகப்பட்டேன். சோழன் நிலாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு தன்னுடைய வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துப்பான்னு நினச்சா இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையிலையும் அப்பப்போ பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் நிலா இல்லை, சோழன் தான் அப்படின்னு எனக்கு தெரியும். சரி, நீங்கள் யாரும் ரொம்ப யோசிக்க வேண்டாம், சோழன்கிட்ட நான் பேசிக்கிறேன். ஏற்கனவே பாண்டி எடுத்த முடிவால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த வீட்டுக்கு வானத்தி மருமகளாக வரக்கூடாதுன்னு நினச்சேன், அதே மாதிரி பாண்டியும் தெளிவாக வானத்தி வீட்டில் பேசிட்டு வந்துட்டான். இப்போ நிலாவுக்கும் சோழனுக்கும் இடையில இருக்கிற பிரச்சனையை சரி செய்யணும், நான் சோழன்கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லும்போது, வேண்டாம்ப்பா இந்த பிரச்சனையில் நீங்கள் தலையிடாதீங்க, எல்லாம் சரியாயிரும்னு சொல்லும்போது, என் பையனோட வாழ்க்கை நிலாவை என்னால் விட்டு கொடுக்க முடியாது. இந்த வீட்டு மருமக நிலாவால் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும்போது இங்கே என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சோழனுக்கு புரிய வைக்க வேண்டாமா? நிலாவை என்னைக்கும் இந்த வீட்டு மருமகளாக மட்டும் இல்லை என் மகளாகவும் பார்த்துட்ருக்கேன், அதனால் நிலாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், சோழன்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு நடேசன். சோழன் ரொம்ப அமைதியாக இருக்க, என்ன சோழா சரியாக சாப்பிடல போல அப்படின்னு சொல்லும்போது, எப்படி சாப்பிட முடியும், நிலா உங்கள் எல்லார்கிட்டையும் பேசுகிறாங்க, என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்கல்ல, அதனால தான் நான் சரியாக சாப்பிடவும் இல்லை, சரியாக என்னால் தூங்கவும் முடியல, ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. ஆஃபீஸ்க்கு போகும்போது கூட நான் போயிட்டு வரேன் சோழன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்கள நானே காரில் கூப்பிட்டு போகலான்னு நினச்சேன், ஆனால் என் கூட அவங்க வரமாட்டாங்கன்னு தெரியும், ஏன்னா அவ்வளோ கோவமாக இருக்காங்க. நான் என்ன என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்? தேவையில்லாமல் அந்த ராகவ் தான் பொங்கல் வாழ்த்து மட்டும் அனுப்பியிருந்தா நான் எந்த கேள்வியும் கேட்டிருக்க மாட்டேன், நான் பதில் அனுப்பியிருக்கவே மாட்டேன். ஆனால் அடுத்த வருஷம் நீங்கள் சந்தோஷமாக என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்களும் நானும் ஒன்றா இந்த பொங்கலை கொண்டாட போகிறோன்னு சொன்னால் எப்படி என்னால் தாங்கிக்க முடியும்? ஏன்னா நிலா என்னுடைய மனைவி, நிலாவை என்னால் அப்படியெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. நிலா என்னை புரிஞ்சுக்கலனாலும் நான் நிலாவை என்னுடைய மனைவியாக தான் நினைக்கிறேன், அவங்க என்னைக்கா இருந்தாலும் என்னை புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லும்போது, நீ இப்படியே பேசிகிட்டு இருந்தா நிலா புரிஞ்சிக்க மாட்டா, நீ என்ன செய்யணுமோ அதை சரியாக செய்ய வேண்டாமா? நிலா மனசில் இடம் பிடிக்கணும், அதை விட்டுட்டு நிலாவுக்கு என்னெல்லாம் பிடிக்காதோ ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சு இப்போ நிலா உன் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் சொல்கிறது சரிதான்ப்பா, நான் தான் தேவையில்லாமல் இப்படி செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, நிலா கிட்ட தானே முதல்ல நீ சொல்லியிருக்கணும், நிலாவோட ஃபோனை எடுத்து இப்படி நீ பதில் அனுப்புறதுக்கு முன்னாடி இந்த ராகவ் இப்படிலாம் அனுப்பியிருக்காங்க, இதெல்லாம் தப்பு தானேன்னு முதல்ல நிலா கிட்ட பேசி புரிய வச்சிருக்கணும். அந்த ராகவை பற்றி தான் தெரியுமே,
நிலா மேலே உள்ள கோவத்தில் உனக்கும் நிலாவுக்கும் வேற கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினச்சிக்கிட்டு தேவையில்லாமல் பிரச்சனை செய்வான். அதனால் நீ தான் யோசிச்சு எப்படி நிலாவை உன்னுடைய வழிக்கு வர வைக்கணும், நிலா மனசை மாற்றணும்னு பக்குவமாக யோசிச்சு நிலாவுக்காக நீ என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் மறுபடியும் இப்படி ஒரு தப்பு செஞ்சிடாதன்னு சொல்லும்போது, அப்பா பேசாமல் ராகவை பார்த்து மன்னிப்பு கேட்டுட்டுமா? என்னால் நீங்கள் நிலாவை தப்பாக நினைக்காதீங்க, நீங்கள் அனுப்புனதுக்கு நான் தான் பதில் அனுப்புனேன்னு சொல்லிட்டுமா அப்படின்னு கேட்கும்போது, அது உன்னுடைய விருப்பம், உன்னுடைய வாழ்க்கை, என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு நீ தான் முடிவெடுக்கணும். ஆனால் மறுபடியும் உன்னால் நிலாவுக்கு பிரச்சனை வந்தா நிலா இந்த வீட்டில் இருக்க மாட்டா பார்த்துக்க. ஏதோ உன்னுடைய அப்பாவாக இருந்து உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னு உனக்காக பேசிட்டு போகிறேன். நிலாவை என்னைக்கும் யாருக்கும் நீ விட்டு கொடுக்கக்கூடாது. நிலா இந்த வீட்டில் இருந்தால் தான் நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு நிலாவுக்காக இங்கே சோழன் கண்டிப்பாக மனசு மாறணும், நிலாவை புரிஞ்சுக்கணும்னு பேசிட்டு போகிறாரு இங்கே நடேசன். உடனே சோழன் யோசிக்கிறாரு, நம்ம நினைக்கிறது தான் சரி, பேசாமல் ராகவ் கிட்ட மன்னிப்பு கேட்டுடலாம். இந்த பிரச்சனைக்கும் நிலாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நிலா இப்படி பதில் அனுப்பவும் இல்லை, நான் தான் கோவத்தில் இப்படிலாம் செஞ்சிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. அதுக்காக நீங்கள் நிலா கிட்ட கோவப்பட வேண்டாம். நிலா ரொம்ப நல்லபடியாக உங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் கோவப்படாதீங்கன்னு நிலாவுக்காக நான் பேசினா, நிலா கண்டிப்பாக இனி நிலா கிட்ட ராகவ் இப்படி பேச வாய்ப்பு இல்லை. ராகவ் நிலாவை புரிஞ்சுப்பாரு. என்ன, இந்த ராகவ் தான் எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியுமே, அவங்கிட்டலாம் நிலாவுக்காக மன்னிப்பு கேட்க வேண்டியது இருக்கு, என்ன செய்ய அப்படின்னு யோசிச்சுட்டு இங்கே நிலா கிட்ட சொல்லாமல் ராகவை பார்க்கறதுக்காக ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறாரு சோழன். இங்கே சோழன் வரதை பார்த்த உடனே ராகவுக்கு ரொம்ப கோவம் வருது. இவந்துக்கு என்ன பார்க்க வரான், ஒருவேளை நிலாவை பார்க்க வந்திருப்பானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறாங்க, இந்த சோழன் என்னை பார்க்க வரவும் கூடாது, ஆஃபீஸ்க்குள்ளே வரவும் கூடாது, அவனை விடாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் சோழன் நான் ராகவை தான் பார்க்க வந்திருக்கேன், என் மனைவி நிலாவை பார்த்து பேச வரலை, நான் ராகவ்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அவர்கிட்ட சொல்லுங்களேன், அவரை பார்த்து மன்னிப்பு கேட்டுட்டு உடனே கிளம்பிடுவேன், என் வாழ்க்கைக்காக இதை நான் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு சோழன். இங்கே சோழனை பார்த்த உடனே ராகவுக்கு ரொம்ப கோவம் வருது. உடனே இங்கே ராகவ் சோழன்கிட்ட எதுக்காக என்னுடைய ஆஃபீஸ்க்கு வந்திருக்க, உன்கிட்ட பேச எனக்கு பிடிக்கல, ஏற்கனவே நீ என்னென்ன செஞ்சேன்னு என்னால் அதெல்லாம் மறக்கவே முடியாது, என் முகத்தில் முழிக்காத, இப்போவே இங்கேருந்து கிளம்பு. என்ன, இங்கே நிலாவை பார்த்து பேசலான்னு வந்தியான்னு கேட்கும்போது, இல்லை உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, மன்னிப்பு கேட்க வந்தியா, நீ இப்படிலாம் பேச மாட்டியே அப்படின்னு சோழன்கிட்ட ராகவ் கேட்கும்போது, ஆமாம் உண்மையாகவே நான் பேச மாட்டேன், ஆனால் இப்போ மனசு மாறிட்டேன், நிலாவுக்காக தான் மன்னிப்பு கேட்குறேன். ஏன்னா நிலாவோட ஃபோனில் உங்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்காக பதில் அனுப்புனது நான் தான் பதில் அனுப்புனேன்னு நிலாவுக்கே தெரியாது. நீங்கள் நிலாவை கூப்பிட்டு திட்டிருக்கீங்க, தேவையில்லாமல் பேசியிருக்கீங்க, பாவம் நிலா ரொம்ப மனசு வேதனைப்பட்டா. ஆனால் இந்த பிரச்சனைக்கு காரணம் நான் தான். நீங்கள் கேள்வி கேட்கணுன்னா என்கிட்ட தான் கேள்வி கேட்கணும், நிலாவுக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நீங்கள் தான் பொங்கல் வாழ்த்து மட்டும் சொல்லியிருந்தா பரவாயில்ல, நீங்கள் நிலா மனசில் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும், நிலா உங்களை விரும்பலைன்னு உங்களுக்கு தெரியும், நானும் நிலாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நிலா என் மனைவி, எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனாலும் அடுத்த வருஷம் நீங்கள் என் வீட்டில் இருப்பீங்க, நானும் நீங்களும் ஒன்றாவே பொங்கல் கொண்டாட போகிறோம், இன்னும் கொஞ்ச நாள் தான், சீக்கிரமாக நீங்கள் என்னை புரிஞ்சுக்கிட்டு என் வீட்டுக்கு வந்துடுவீங்கன்னு என்னென்னவோ பேசி அனுப்பியிருந்தீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நிலாவோட வீட்டுக்காரரா நான் பொறுமையாக இருக்கணுமா, அமைதியாக இருக்கணுமா, அந்த கோவத்தில் தான் நானும் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக பதில் அனுப்புனேன். ஆனால் நீங்கள் நிலா தான் அப்படிலாம் பேசி அனுப்பியிருக்காங்கன்னு நிலா மேலே உள்ள கோவத்தில் என்னென்னவோ பேசிட்டீங்க. ஆனால் தப்பு செஞ்சது நான் பதில் அனுப்பியிருக்கவே கூடாது, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னது நீ தான் இப்படிலாம் அனுப்புனியா, இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா உன்னை சும்மா விட்டுருக்க மாட்டேன், என்னென்ன பேசியிருந்த அப்படின்னு சொல்கிறாரு ராகவ். நான் சரியாக தான் பேசியிருந்தேன், இப்போ கூட மன்னிப்பு கேட்க வந்ததுக்கு காரணம் நிலா மட்டும்தான். நீங்கள் நிலா மேலே கோவப்படுறீங்க, இங்கே வேலை பார்க்குற எல்லார் முன்னாடியும் நிலாவை திட்டுறதெல்லாம் சரியில்லை, அதனால் நிலா கிட்ட எப்பயும் போல் அமைதியாக பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் உனக்கும் நிலாவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, நிலாவும் நீயும் உண்மையாகவே கல்யாணம் பண்ணிக்கலையே, ஏதோ போனா போதுன்னு நிலா உங்கள் வீட்டில் தங்கியிருக்காங்க, ஆனால் சீக்கிரமாக என்னை புரிஞ்சுக்கிட்டு எங்கள் வீட்டு மருமகளாக வந்துடுவாங்க, நான் நிலாவை கல்யாணம் பண்ணிப்பேன், அது மட்டும் இல்லை நீ பேசுனதுக்கு உனக்கு சரியான பதில் கொடுப்பேன், நீ இப்போவாது உண்மையை சொன்னியே, நான் நிலாவை தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கோவமாக என்னென்னவோ பேசிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அதான் மன்னிப்பு கேட்டுட்டேன்ல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் உண்மையை சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு நிலாவுக்காக பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. பரவாயில்ல, நிலா தான் ரொம்ப கோவமாக இப்படிலாம் பதில் அனுப்பிட்டாங்கன்னு நினச்சேன், ஆனால் நிலா அப்படி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யலை. ஆனால் நிலாவும் நானும் பேசக்கூடாது, நிலா மனசு மாறக்கூடாதுன்னு இந்த சோழன் நினைக்கிறான்.
சோழனுக்கு எந்த உரிமையும் இல்லை என்னை பற்றியும் நிலாவை பற்றியும் பேசுறதுக்கு. ஏன்னா உண்மையாகவே இவங்க விரும்பி கல்யாணம் பண்ணிக்கல. அதே மாதிரி நிலாவை கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இந்த சோழன் இருந்தால் தானே இனி நிலா வந்து என்கிட்ட பிரச்சனை செய்வாங்க. நான் பேசும்போது இங்கே சோழன் என்னுடைய வீட்டுக்காரர்னு ரொம்ப உரிமையாக பேசுவாங்க. இந்த சோழனுக்கு பெரிய பிரச்சனை செஞ்சு இந்த சோழன் மட்டும் இல்லைன்னா இப்போவே ஆளுங்களை அனுப்பி சோழனுக்கு சரியான பதில் கொடுக்கணும். என்னென்ன பேசி அனுப்பியிருந்தா அது மட்டும் இல்லை, நான் நிலா கிட்ட பேசக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு இந்த சோழன் முதல்ல யாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கே ஆஃபீஸ்லேருந்து சோழனுக்கு பிரச்சனை செய்ய அவருக்கு தெரிஞ்ச ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. எப்பயும் போல் பணம் அனுப்பிடுவேன், ஆனால் நான் சொல்கிற அந்த சோழன் வந்து இருக்கவே கூடாது. முடிஞ்ச அளவு எவ்வளோ முடியுமோ வெளுத்து வாங்கிருங்க. அந்த சோழனை சும்மா விடக்கூடாது. சோழனை நீங்கள் யாரும் சும்மா விடக்கூடாது, புரியுதில்ல? வேலையை சரியாக முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். நீங்கள் கேட்டதை விட நிறைய பணத்தை அனுப்பி வைப்பேன். ஏன்னா நிலா என்னை விரும்பணும். இனி சோழனை பற்றி யோசிக்கக்கூடாது. அந்த வீட்டில் தான் தங்கணும், அந்த வீடு தான் என்னுடைய வீடுன்னு நிலா யோசிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இப்படி ஒரு முடிவெடுக்கிறாரு. இங்கே வந்து ராகவ். இங்கே ராகவ் சொன்ன மாதிரியே அந்த ஆளுங்களும் சோழனை பற்றி தான் தெரியும்ல, அந்த கார் டிரைவர் தானே, பார்த்துக்கலாம், அவன் கண்டிப்பாக அவனுக்கு பிரச்சனை செஞ்சால் நமக்கு நிறைய பணம் கிடைக்கும்னு இங்கே ராகவ் சொல்லியிருக்காரு அப்படின்னு அந்த ஆளுங்களும் கிளம்பி போகிறாங்க. நிலா எப்பயும் போல் ஆஃபீஸ்க்கு வராங்க. ஆனால் ராகவ் ரொம்ப சந்தோஷமாக நிலா கிட்ட வந்து பேசுகிறாங்க. நான் பிரச்சனையை பற்றி யோசிக்கல, எனக்கு தெரியும் அந்த பதிலை நீங்கள் அனுப்பலைன்னு. நான் உங்களுக்கு பொங்கல் வாழ்த்து அனுப்புனப்ப நீங்கள் தான் பதில் அனுப்பிட்டீங்க அப்படின்னு கோவப்பட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. இனி நான் எப்பயும் போல் ரொம்ப சந்தோஷமாக உங்ககிட்ட பேசுவேன், உங்ககிட்ட கோவப்பட மாட்டேன் நிலா. இன்னும் கொஞ்ச நாள் தான், நீங்கள் என்னை புரிஞ்சுப்பீங்க நிலா அப்படின்னு சொல்லும்போது ராகவ், என்ன நீங்கள் எப்போ பார்த்தாலும் கோவப்படுறீங்க இல்லையா? இப்படி அக்கறையாக பேசுகிற மாதிரி ஏமாத்துறீங்க. என்னால் உங்களை நம்ப முடியல. நான் இங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் தான். நீங்கள் எப்பயும் இப்படி மாற்றி மாற்றி பேசாதீங்க, ஒரே மாதிரி இருங்க. நீங்கள் கோவப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனால் இப்படிலாம் பேசாதீங்க. நான் என்றைக்கும் மனசு மாற மாட்டேன். உங்களை கல்யாணம் பண்ணிப்பேன் மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா என் வீட்டுக்காரர் சேரன் இருக்காருல்ல, நீங்கள் இப்படி என்கிட்ட பேசுகிறதெல்லாம் அவர் பார்த்தாலே உங்களை சும்மா விட மாட்டார்னு சொல்லும்போது, என்ன நிலா நீங்கள் இப்படி பேசிகிட்ருக்கீங்க? எனக்கு தெரியும் உங்கள் மனசை எப்படி மாற்றணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்க. நான் வேலையை பார்க்கட்டுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க நிலா. நீங்கள் எப்பயுமே இந்த ஆஃபீஸில் உங்கள் வேலையை சரியாக தான் செய்கிறீங்க. ஏதோ தெரியாமல் கோவப்பட்டுட்டேன், அதனால தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்தேன் அப்படின்னு சோழன் உண்மையை சொன்னதால் நிலா மேலே எந்த தப்புமே இல்லைன்னு நாங்கள் நிலா மேலே ரொம்பவே கோவப்பட்டுட்டோம், நிலாவை திட்டிட்டோம் அப்படின்னு எல்லார் முன்னாடியும் நிலா கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசி மன்னிப்பு கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு ராகவ். இங்கே சோழன் தன்னுடைய காரில் போயிட்டுருக்கும்போது ராகவ் அனுப்பின ஆளுங்க அங்கே வராங்க. அங்கே சோழனை வெளியில் வர சொல்கிறாங்க. சோழன் வந்து என்னாச்சு யார் நீங்கன்னு கேட்கும்போதே அவங்க எதுக்காக வந்தாங்களோ அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சோழனை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. அங்கே நிறைய பேர் வந்ததால் சோழனால் சமாளிக்க முடியல. உடனே சோழன், என்னை விடுங்க, யார் உங்களை அனுப்புனது, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போதே ராகவ் தான் அனுப்புனாரு. நீங்கள் அவங்க ஆஃபீஸ்க்கு போனீங்களாமே, அதாவது நீங்கள் இப்படி செய்கிறதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல. நீங்கள் இனி நிலா வாழ்க்கையில் தலையிடாமல் உங்கள் வழியை பார்த்து போனீங்கன்னா இங்கே ராகவ் வந்து நிலாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லி வெளுத்து வாங்குறாங்க. அப்போ இந்த பிரச்சனைக்கு காரணம் ராகவ் தான் அப்படின்னு தெரிய வருது. அப்படியே வந்து மயங்கிடுறாரு இங்கே வந்து சோழன். அங்கே சோழனை பக்கத்தில் இருந்தவங்க தெரிஞ்சவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் சேர்க்குறாங்க. இந்த உண்மை இங்கே வந்து சோழன் வீட்டில் எல்லாருக்குமே தெரிய வருது. சேரன், நடேசன் எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. இங்கே சோழனுடைய நிலைமையை பார்த்து எல்லாருமே அழ ஆரம்பிக்கிறாங்க. நடேசன் வந்து இங்கே சோழன்கிட்ட மெதுவாக, யார் இப்படிலாம் செஞ்சது, என்ன பிரச்சனை, நீ உன்னுடைய வேலையை தானே பார்க்க போன, அப்புறம் வேற எங்கேயும் போய் பிரச்சனை செஞ்சியா அப்படின்னு கேட்கும்போது இங்கே மெதுவாக கண்முழிச்சு சோழன் வந்து பேசுகிறாரு. அப்பா, இந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் காரணமே இல்லைப்பா, உண்மையாக சொல்கிறேன். நிலா என்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாங்களோ இந்த பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு என் வேலையை மட்டும்தான் பார்க்கணுன்னு இன்னைக்கு கூட நான் அந்த ராகவ் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வந்தேன். நிலா மறுபடியும் என்கிட்ட சந்தோஷமாக பேசணும், நிலா என்னை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். நான் தானே தப்பு பண்ணேன், அதனால் நிலா கிட்ட கூட சொல்லாமல் ராகவ் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வந்தேன். ஆனால் ராகவ் என் மேலே உள்ள கோவத்தில் ஆளுங்களை அனுப்பி இப்படிலாம் செஞ்சிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கும் போது நடேசனுக்கு ரொம்ப கோவம் வருது. சேரன், முதல்ல நீ கிளம்பி வா, அந்த ராகவை சும்மா விடக்கூடாது. நானே போய் அந்த ராகவ் ஆஃபீஸில் என்னால் முடிஞ்ச அளவு கேள்வி கேட்டு அவனை வெளுத்து வாங்கிட்டு வந்தாதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். என் பையன் சோழனுடைய நிலைமையை பாரு, நிலாவுக்காக சோழன் இவ்வளோ கஷ்டப்படுறான், இதெல்லாம் நிலா புரிஞ்சுக்கிட்டா அதுவே போதும் அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு.
இங்கே சேரன் அழுதுகிட்டே நிலாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நடந்த உண்மையை ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. அப்படியா? இங்கே சோழனுக்கு என்ன ஆச்சு? அவர் எதுக்காக ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னு நிலா ரொம்பவே பதட்டமாக உடனே நான் கிளம்பி வரேன் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பும்போது ராகவ் இது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காரு. என்ன நிலா, வேலையெல்லாம் முடிக்காமல் அப்படியே கிளம்புறீங்க? இப்போ தானே வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் உடனே போகணும். நான் வந்து என்ன ஏதுன்னு சொல்கிறேன். இந்த வேலையெல்லாம் நான் நாளைக்கு முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் வேலையில் மட்டும்தான் கவனமாக இருக்கணும். எப்போ பார்த்தாலும் இந்த குடும்பம் தான் முக்கியம்னு நினைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் சீக்கிரமாகவே என் வீட்டுக்கு வர போகிறீங்க. உங்களுக்காக நான் என்னெல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன் தெரியுமா? நீங்கள் என் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே உங்களுக்கு புது வீடு வாங்கி கொடுக்கணும். ஏன், நீங்கள் நினைக்கிற இடத்துக்கெல்லாம் உங்களை கூப்பிட்டு போகணும். உங்களுக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யணும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்னடானா இப்போ வேலையெல்லாம் விட்டுட்டு உங்கள் வீட்டுக்கு கிளம்புறீங்க. சரி, உங்கள் விருப்பம் என்னவோ அதுதான் என்னுடைய விருப்பமோ அப்படின்னு சொல்லும்போது நிலாவுக்கு ரொம்ப கோவம் வருது. எவ்வளோதான் சொன்னாலும் இந்த ராகவ் திருந்தவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கே ஹாஸ்பிட்டல் கிளம்பி வராங்க. நிலா அழுதுகிட்டே வரதை நடேசன் கவனிக்கிறாரு. நடேசன் சொல்கிறாங்க, என்னம்மா நிலா, வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டியான்னு சொல்லும்போது, இல்லை நான் இன்னைக்கு வேலை செய்யவே இல்லை. இங்கே சோழனுக்கு இப்படி இருக்கும்போது எப்படி என்னால் வேலை பார்க்க முடியும் அப்படின்னு சோழனை வந்து பார்த்து கண் கலங்கி நிற்கிறாங்க நிலா. சோழன், உங்களுக்கு என்ன ஆச்சு? நான் பார்த்துக்கிறேன் சோழன் உங்களை. நீங்கள் எதுக்கு சோழன் இப்படி பிரச்சனை செஞ்சீங்கன்னு கேட்கும்போது நடேசன் சொல்கிறாரு, என்னம்மா பேசுகிற? சோழன் மேலே எந்த தப்பும் இல்லை. சோழனும் நீயும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடாதுன்றதுக்காக இப்படி பிரச்சனை செஞ்சது, ஆளுங்களை அனுப்புனது அந்த ராகவ் தாம்மா. நீ கேள்வி கேட்கணுன்னா ராகவ் கிட்ட தான் கேள்வி கேட்கணும். ராகவ் ஏதோ சொல்லிட்டான்னு சோழன் கிட்ட கோவப்பட்டல்ல, இப்போ ராகவ் மேலே எல்லா தப்பும் இருக்குது. என்னம்மா செய்ய போகிற அப்படின்னு கேட்குறாரு நடேசன். எப்போ பார்த்தாலும் இங்கே பாண்டிக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு இங்கே வந்து சேரனுக்கும் கல்யாணத்தை செஞ்சு வச்சுட்டு இந்த வீட்டிலேருந்து கிளம்பிடுவேன்னு சொல்வல்ல. ஆனால் நீ இங்கேயே தான் இருக்கணும், இந்த வீட்டிலேருந்து எங்கேயும் போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் இன்னைக்கு ராகவை பார்த்து மன்னிப்பு கேட்டுட்டு வந்திருக்கான் என் பையன் சோழன். இப்போ புரியுதா? செஞ்ச தப்புக்கு ராகவ் கிட்ட தெளிவாக மன்னிப்பு கேட்டுட்டான் சோழன். ஆனால் அந்த ராகவ் என்ன செஞ்சுருக்கான்னு பாரு. நீ என்னையும் நிலாவையும் பிரிக்க பார்க்குறியா? எனக்கு கண்டிப்பாக நான் நிலாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆளுங்களை அனுப்பி பிரச்சனை செஞ்சுருக்கான். இப்போ புரியுதாம்மா யார் நல்லவங்கன்னு? இந்த கோவத்தில் தான் ராகவால் உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இங்கே உன்னுடைய ஃபோனில் உனக்கே தெரியாமல் இப்படி ஒரு பதில் அனுப்பியிருக்கான். ஆனால் இப்போ பாரு, உண்மையை சொன்ன உடனே ராகவ் என்ன வேலை செஞ்சுருக்கான் நீயே பாருமான்னு சொல்ல, என்ன சோழன் இதெல்லாம் ராகவ் தான் காரணமா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாங்க, சரி விடுங்க, பரவாயில்ல, எல்லாம் சரியாயிரும். நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, வேணும்னே நான் வந்து ராகவுக்கு பிரச்சனை செய்யலை, அப்படிலாம் பதில் அனுப்பலைங்க, என்னை மன்னிச்சிடுங்க. எப்பயும் போல் நீங்கள் என்கிட்ட சந்தோஷமாக பேசினாலே போதுங்க அப்படின்னு சொல்லும்போது, அது எப்படி உங்ககிட்ட நான் பேசாமல் இருப்பேன்? அதுக்காக நீங்கள் அந்த ராகவ் கிட்ட மன்னிப்பு கேட்டிங்களா? எனக்காகவா அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்காக மட்டும்தாங்க. நான் தான் சோழன் உங்கள் உண்மையான பாசத்தை புரிஞ்சிக்காம உங்கள் மேலே உள்ள கோவத்தில் என்னென்னவோ பேசிட்டேன். உங்களால் தான் நான் நிம்மதியே இல்லாமல் இருக்கேன். சீக்கிரமாக இந்த வீட்டிலேருந்து கிளம்பிடுவேன்னு பேசினதெல்லாம் நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்கிட்டு எனக்காக அந்த ராகவ் கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கீங்க. ஆனால் ராகவ் உங்களை புரிஞ்சிக்காமல் இப்படி ஒரு வேலை செஞ்சுட்டான்ல, அந்த ராகவை நான் சும்மா விட மாட்டேன். இப்போவே போய் என்னன்னு கேள்வி கேட்டுட்டு வரேன். நாங்கள் வேலை பார்க்குறதுனால தானே என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் செய்யலாம், என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் நடக்காதுன்னு இன்னைக்கே பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு நான் யாருன்னு அவனுக்கு புரிய வச்சுட்டு வரேன். இத்தனை நாள் அந்த ராகவ் கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கோமே, அவன் என்ன பிரச்சனை செஞ்சாலும் பொறுமையாக தான் இருக்கணும்னு எவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே வேலை பார்க்குறேன்னு தெரியுமா? ஆனால் இனியும் நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. இவ்வளோ நடந்ததுக்கப்புறமா நான் இன்னும் அந்த ஆஃபீஸில் வேலை பார்த்தா அந்த ராகவ் நினச்ச மாதிரியே கண்டிப்பாக என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்வான். நான் நடேசன் மாமா வீட்டு மருமக. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து சோழனை ராகவுக்காக என்னைக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். என் வாழ்க்கையில் என்ன நடக்கணும், என்ன செய்யணும்னு நான் தான் முடிவெடுக்கணும். இந்த ராகவ் என்னை பற்றி யோசிக்கிறதுக்கும் என் வாழ்க்கையில் இதுதான் நடக்கணும்னு நினைக்கிறதுக்கும் அவனுக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது சோழன் சொல்கிறாங்க, வேண்டாங்க, எனக்காக ராகவ் கிட்ட நீங்கள் பேசவும் வேண்டாம், பிரச்சனை செய்யவும் வேண்டாம், பொறுமையாக இருங்க. முதல்ல நான் வீட்டுக்கு வந்துக்கிறேன், அதுக்கப்புறம் நான் வேணும்னா உங்களை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே நடேசன் சொல்கிறார், ஆமாம்மா, இப்போ நீ தனியாக போக வேண்டாம், வேணும்னா நான் வரட்டுமா? ஏற்கனவே இந்த ராகவ் மேலே நானும் ரொம்ப கோபமாக தான் இருக்கேன். நீ பேசும்போது பதில் பேசுகிறான் அந்த ராகவை நான் உனக்காகவும் என் பையன் சோழனுக்காகவும் பலார்னு வெளுத்து வாங்க தயாராக இருக்கேன். ஏன் அந்த ராகவால் மட்டும்தான் இப்படி பிரச்சனை செய்ய முடியுமா? ராகவ் ஆளுங்களை அனுப்பி பிரச்சனை செய்வான். ஆனால் என் பையனுக்காக நானே ஆஃபீஸில் எல்லாரும் முன்னாடியும் ராகவை வெளுத்து வாங்கிடுவேன். நீ வேணும்னா பார்க்குறியாமா நிலா அப்படின்னு சொல்லும்போது, வேண்டாம் அங்கிள்,
நீங்கள் யாரும் வந்து அந்த ராகவ் கிட்ட பேச வேண்டாம். நீங்கள் எனக்காக யாரும் ராகவ் முன்னாடி தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கக்கூடாது. ஏன் சோழன், எனக்காக எதுக்கு நீங்கள் போய் மன்னிப்பு கேட்டீங்க? அந்த ராகவுக்கு வந்து எந்த உரிமையும் இல்லை உங்ககிட்ட பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லி கண் கலங்கி இங்கே சோழனுடைய கையை பிடிச்சிக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க நிலா. அந்த சமயம் இங்கே வந்து சோழன் யோசிக்கிறாரு, எனக்கு இதுவே போதும், நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், இருந்தாலும் எனக்காக நிலா கண் கலங்கி பேசுகிறாங்க. இங்கே வந்து என் கையை பிடிச்சிக்கிட்டு சந்தோஷமாக என்னை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்கல்ல, இதை விட வேற என்ன வேணும்? நிலா, நீங்கள் என்கிட்ட சந்தோஷமாக பேசினாலே போதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து சோழன் வீட்டுக்கு வந்த உடனே நிலா சொல்கிறாங்க, சோழன், என்னை ஆஃபீஸ்க்கு நீங்கள் கூப்பிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, எதுக்குங்க, நீங்கள் தான் அங்கே வேலைக்கு போகலன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் என் கூட வரீங்களா இல்லையா அப்படின்னு கேட்க, நான் வரேங்க அப்படின்னு சொல்லும்போது நடேசன் சொல்கிறாங்க, சோழனுக்கு ஏற்கனவே ரொம்ப முடியல, நான் வேணும்னா வரேம்மா, அந்த ராகவுக்கு சரியான பதில் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதானே அப்படின்னு சொல்லும்போது, அங்கிள், சோழனுக்கு ராகவ் பிரச்சனை செஞ்சுருக்காரு, அதனால் ராகவ் சோழன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அது மட்டும் இல்லை, ராகவுக்கு சரியான பதில் கொடுக்கறதுக்கு நான் நிறைய பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சோழனை கூப்பிட்டுட்டு ராகவுடைய ஆஃபீஸ்க்கு வராங்க. அங்கே சோழனுடைய கையை பிடிச்சிக்கிட்டு நிலா ரொம்ப கோபமாக வரதை ராகவ் கவனிக்கிறாரு. என்ன, சோழன் ரொம்ப முடியாமல் வரான், ஆனால் நிலா ரொம்ப கோபமாக வர மாதிரி இருக்குது, என்னன்னு தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நிலா, எதுக்கு நேற்று ஆஃபீஸ் பக்கமே வரல அப்படின்னு கேட்கும்போது, நான் எதுக்கு வரணும் ராகவ், எதுக்காக இங்கே வேலை பார்க்கணும் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க நிலா. நீங்கள் இந்த ஆஃபீஸில் ஸ்டாஃபாக வேலை பார்க்குறீங்க, நீங்கள் வரலனா எதுக்கு வரலன்னு என்கிட்ட சொல்லணும், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? இல்லை, நீங்கள் மட்டும்தான் இங்கே வேலை பார்க்குறீங்க, இந்த சோழன் எதுக்கு இங்கே வந்திருக்கான் அப்படின்னு கேட்கும்போது, நான் முதல்ல உங்ககிட்ட பேசுகிறதுக்கு மட்டும்தான் வந்திருக்கேன், அது மட்டும் இல்லாமல் நீ ரொம்ப நல்லவன் மாதிரி பேசாத, நீ என்னென்ன வேலை செஞ்சுருக்கன்னு எனக்கு தெரியும், என்கிட்ட நல்லபடியாக பேசிட்டு நடித்து ஏமாற்றிட்டு இங்கே ஏன் வீட்டுக்காரருக்கு ஆளுங்களை அனுப்பி பிரச்சனை செஞ்சுருக்கிறியே, அசிங்கமாக இல்லை? நீ இந்த ஆஃபீஸில் எல்லாருக்கும் பாஸாக இருக்கலாம், ஆனால் இப்போ உன்னுடைய ஆஃபீஸில் நான் வேலை பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு போகிறதுக்காக மட்டும் இல்லை, இப்படி செஞ்சதுக்கு நீ என் வீட்டுக்காரர் சோழன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்கல நான்லாம் பொறுமையாக இருக்க மாட்டேன்னு சொல்லும்போது, என்னது, இந்த சோழன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? அவன் தான் என்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்டுட்டு போனா போதுன்னு நானும் விட்டுட்டேன், இல்லை அப்போவே வந்து போலீஸை வர வச்சுருப்பேன், என்னையும் நிலாவையும் பிரிக்கிறதுக்கு இவன் திட்டம் போடுறான்னு சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னது, உன்னையும் என்னையும் சோழன் பிரிக்கிறாரா? ஆமாம், என்னைக்கு நான் வந்து உன்னை விரும்புகிறேன்னு சொன்னேன், இல்லை உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்? நீ முதல்ல இப்படி பேசுகிறதெல்லாம் நிறுத்திட்டு கொஞ்சமாவது யோசிச்சுப்பாரு. உன்னுடைய வீட்டுக்கு நான் வரேன்னு கூட சொன்னது கிடையாது. அப்படி இருக்கும்போது உன்னை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, இங்கே வந்து சோழன் என்னை கல்யாணம் பண்ணியிருக்காருன்னு எத்தனை முறை சொல்லியிருக்கேன். ஆனால் நீ நான் ஆஃபீஸ்க்கு வரும்போதெல்லாம் தேவையில்லாமல் பேசுகிறது, இப்படி வந்து தேவையில்லாமல் எனக்கு பதில் அனுப்புறதுன்னு ஒவ்வொன்றையும் செஞ்சு என் வாழ்க்கையில் நீ பிரச்சனை மட்டும்தான் செஞ்சிட்ருக்க. இதுக்கு மேலே உன்கிட்ட என்னால் வேலை பார்க்க முடியாது, உன்னுடைய ஆஃபீஸில் வேலை பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஏன்னா தனியாகவே வேலை பார்த்து முன்னேற முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சோழன் எனக்கு துணையாக இருந்தால் போதும். நீ வந்து என் வீட்டில் உள்ளவங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கணும், இப்படி அவங்களுக்கு பிரச்சனை செய்யக்கூடாது. ஏன்னா நான் உன்னுடைய வாழ்க்கையில் என்றைக்கு வரப்போகிறதில்ல, ஏன்னா எனக்குன்னு வாழ்க்கை இருக்குது, எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை தான் நான் வாழ போகிறேன்னு சொல்லும்போது, நீ தான் எப்படியும் சோழன் கூட வாழ முடியாதுன்னு எப்படியும் சோழனை டிவோர்ஸ் பண்ண போகிற, அதுக்கப்புறமா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்ல, நீ ஏன் கூட ஒன்றா எங்கள் வீட்டில் வந்து நம்ம வாழ்க்கையை பார்த்துக்கலாமே. அதனால தான் உனக்குன்னு இப்போவே பெரிய வீடெல்லாம் வாங்கி தரதுக்காக நான் என்னென்ன ஏற்பாடு செஞ்சு வச்சுருக்கேன் தெரியுமா? உன்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன்னு உனக்கு தெரியுமா? இந்த ஆஃபீஸ்க்கு நீ தான் பாஸாக வரணும். அதுக்கப்புறம் என்ன, நீ நினச்ச மாதிரியே உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா மாறிடும். நீயும் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு தானே, நீ எப்படி இந்த சின்ன வீட்டில் இப்படிலாம் வந்து இவங்க வீட்டில் தங்க முடியும், கஷ்டப்பட்டு இருக்க முடியும்? உனக்கு அங்கே நீ நினச்ச வாழ்க்கை என்றைக்கும் கிடைக்காது. இந்த சோழனால் நீ எதிர்பார்க்குற வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியாது. ஆனால் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வையேன், வசதியான வாழ்க்கை, நினச்ச மாதிரி நீ எங்கே வேணாலும் போகலாம். இதே மாதிரி உனக்கு பெரிய பிஸ்னஸ்லாம் நான் வந்து ஆரம்பித்து கொடுக்குறேன். அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு இந்த சோழன் முக்கியம்னு என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கியான்னு கேட்கும்போது, இங்கே நிலா ரொம்ப கோவமாக இங்கே வந்து ஆஃபீஸில் வேலை பார்க்குற எல்லாரும் முன்னாடியும் ராகவை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க நிலா. நான் எவ்வளவோ உனக்கு பேசி புரிய வைக்கணும்னு நினச்சா மறுபடியும் என் வாழ்க்கையில் நான் என்ன செய்யணும்னு நீயே ஒரு முடிவெடுப்பியா? அசிங்கமாக இல்லை இப்படி பேசுகிறதுக்கு.
நான் தான் இங்கே சோழனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இருக்கேன்ல, அப்புறம் என்னையும் சோழனையும் பிரிக்கணும்னு நினைக்கிறது, இங்கே சோழன் மேலே உள்ள கோவத்தில் இப்படி பிரச்சனை செய்கிறதுன்னு ஒவ்வொன்றா நீ செஞ்சிட்ருக்க. நானும் ரொம்ப பொறுமையாக இருந்தேன், ஆனால் இனி பொறுமையாக இருக்க மாட்டேன். நீ வேணும்னா இந்த ஆஃபீஸில் பெரிய ஆளாக இருக்கலாம், நீ இதே மாதிரி நிறைய பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறணும்னு நினைக்கலாம். ஆனால் இப்படி பேசிகிட்டு இருக்கியே, உனக்கு அசிங்கமாக இல்லை? இங்கே வேலை பார்க்குற எல்லாரும் உன்னை நம்பி தானே வந்திருக்காங்க. ஆனால் நீ என்கிட்ட எப்படி பேசிகிட்டு இருக்க? உன்னை நம்பி இந்த ஆஃபீஸில் வேலை பார்க்க முடியாமல், வீட்டில் சொல்லவும் முடியாமல் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும். இப்போ புரிஞ்சுக்கோ, எனக்கு பணம் முக்கியம் இல்லை, ஆனால் எனக்கு சோழன் தான் முக்கியம். உன்னை நம்பி வந்தால் நிறைய பணம் கிடைக்கும், வசதியான வாழ்க்கை கிடைக்கும். ஆனால் எனக்கு அந்த வாழ்க்கை வேண்டவே வேண்டாம். அப்படியே ஒரு வேளை சோழனை டிவோர்ஸ் பண்ணாலும் நான் தனியாகவே இருந்துப்பேன். தனியாகவே பிஸ்னஸ் செஞ்சு முன்னேற என்னால் முடியும். அதுக்காக உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் மட்டும் நினைக்காத. ஆனால் இப்போ என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த வீட்டில் என்னை எல்லாரும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க, தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. நான் எடுக்கிற முடிவு தான் சரின்னு எல்லாரும் என்னை நம்புகிறாங்க. அவங்க எல்லாரையும் விட்டுட்டு நீ சொல்கிற மாதிரி உன்னை கல்யாணம் பண்ணிப்பேனா? இப்படிலாம் மறுபடியும் பேசிகிட்டு இருந்த அவ்வளவுதான். உனக்கு என்கிட்ட இருந்து என்னைக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கவே கிடைக்காது. இப்போவே சோழன்கிட்ட மன்னிப்பு கேளு. நீ செஞ்சது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? ஆளுங்களை அனுப்பி பிரச்சனை செஞ்சுருக்க. போலீஸை வர வச்சா உன் நிலைமை என்ன ஆகும்? இவ்வளோ பேசுகிறேனே, சீக்கிரமாகவே நான் மறுபடியும் இந்த ஆஃபீஸ்க்கு வேலை பார்க்க வருவேன் தானே நினைக்கிறேன். அதனால் எனக்கு என்ன வேணாலும் பிரச்சனை செய்யலான்னு யோசிப்பியே. எல்லாரும் முன்னாடியும் நிலாவை நிற்க வச்சு கேள்வி கேட்டு நல்லா திட்டலான்னு உனக்கு தோணுமே. இனி அதுக்கெல்லாம் பிரயோஜனமே இல்லை. ஏன்னா உன்னுடைய ஆஃபீஸில் என்னால் வேலை பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் நானே புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன். நீ எனக்கு ஏதாவது பிரச்சனை செய்யணும்னு நினச்சா என் வீட்டில் இருக்க யாரும் உன்னை சும்மா விட மாட்டாங்க. ஏன்னா என் வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. புரியுதா? சோழன்கிட்ட மன்னிப்பு கேட்குறியா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது இங்கே வேறு வழி இல்லாமல் நிலா மேலே உள்ள கோவத்தில் சோழனை பார்த்து மன்னிப்பு கேட்குறாரு ராகவ். இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. மறுபடியும் என் மேலே உள்ள கோவத்தில் சோழனுக்கு மட்டும் பிரச்சனை செஞ்ச என் வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு வருவேன். இங்கே நீ நல்லபடியாக ஆஃபீஸில் உன்னுடைய வேலையை பார்க்கவே முடியாது. இதே நிலமை உனக்கும் வரும். சோழன் எப்படி வந்து ஹாஸ்பிட்டலில் கஷ்டப்பட்டாரோ அதே நிலமை உனக்கும் வரும். நான் சும்மா விடுவேன் மட்டும் நினைக்காத. நாளையிலேருந்து இந்த ஆஃபீஸ் பக்கம் மட்டும் வரவே மாட்டேன். மறுபடியும் எனக்கு ஃபோன் பண்ணுறது, என்கிட்ட பேசணுன்னு முயற்சி செய்கிறது, ஏதாவது செஞ்ச நான் பேச மாட்டேன். என் வீட்டில் இருந்து என் மாமனார் வருவார், இங்கே சோழன் வருவார், அவங்க எல்லாருக்கும் நீ பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும். எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, அவங்கள என்னைக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். புரியுதா? அப்படின்னு இனி உங்கள் ஆஃபீஸ்க்கு வேலைக்கு வரவும் மாட்டேன். என்கிட்ட பேச உனக்கு எந்த உரிமையும் இல்லை. எனக்கு சோழன் தான் முக்கியம் அப்படின்னு பேசிட்டு சோழனுடைய கையை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்பி வராங்க நிலா. நிலாவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு சோழன். எப்படியோ இங்கே வந்து சோழன்கிட்ட இங்கே ராகவ் மன்னிப்பு கேட்டுட்டாரு அப்படின்னு நிம்மதியாக இருக்காங்க நிலா. வீட்டுக்கு வந்த உடனே இங்கே ஆஃபீஸில் நடந்த விஷயத்தை பற்றி எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறாரு சோழன். நிலா வந்து கண்டிப்பாக இந்த வீட்டில் தான் இருப்பாங்க, என்னை விட்டுட்டு அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க. எனக்காக என்னெல்லாம் பேசினாங்க தெரியுமா? என்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். இங்கே சோழன் என்னுடைய வீட்டுக்காரர், இப்போவே சோழன்கிட்ட மன்னிப்பு கேளுங்கன்னு ராகவை வெளுத்து வாங்கிட்டாங்க நிலா. நிலா என்னை விரும்புகிறாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நிலா எனக்காக என்ன வேணாலும் செய்வாங்க அப்படின்னு நிலா வந்து சோழனை விட்டு கொடுக்காம இங்கே ராகவ் கிட்ட பேசினதெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்த உடனே எல்லார்கிட்டையும் இதை பற்றி பேசி சந்தோஷப்படுறாரு. இங்கே வந்து சோழன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு இங்கே நடேசன் யோசிக்கிறாரு, நிலாவும் சோழனும் ஒருத்தர் விட்டு கொடுக்காம இப்படி சந்தோஷமாக இருந்தால் போதும்னு. சோழனுக்காக நிலா பேசினதெல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு நடேசன்.